நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 16ஆம் தேதி இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகுதா அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்படின்னா இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத கணிக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தனுசு ராசியில் செவ்வாயோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. 15 நாளைக்கு அவர் தனுசு ராசியில் தான் இருக்காரு. 15ஆம் தேதி தான் அவர் மகர ராசிக்கு மாற போகிறாரு. மாத தொடக்கத்தில் புத்திகாரகன் புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. 8ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கும் 27ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் செவ்வாயோட வீட்டில் இருந்துட்டு 19ஆம் தேதி குரு பகவானோட வீடான தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலமடைஞ்சு உட்காந்துட்டு அங்கேருந்து சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசியை தன்னோட அருள் பார்வையால் பார்க்குறாரு. சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். கும்பராசியில் உட்காந்துக்கிட்டு மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி இந்த ராசிகள் எல்லாம் பார்க்குறாரு. ராகு மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருந்துட்டு குரு பகவான் மாதிரியே பலன்களை கொடுப்பாரு. கேது கன்னி ராசியில் இருந்துட்டு புதன் பகவான் மாதிரியான பலனை கொடுப்பாரு. ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அவங்களுக்கு உண்டான பலனை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள். இந்த மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நேயர்களாகிய உங்கள் எல்லாருக்குமே புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போகலாம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2024ஓட முதல் மாதம் ரொம்ப அற்புதமாக தொடங்க போகுது. எப்படி இருக்குது அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை கிடையாது, நல்லா தான் இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதின்னு சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு பாதிக்கு மேலேயே கூட கொஞ்சம் வேலை பார்த்துக்குச்சு. ஏன்னா பெரும்பகுதி நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்ட நஷ்டம், உடலில் பிரச்சனை, நோய் நொடிப்பட்டது, மருத்துவ செலவு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போனேன், வைத்தியம் பார்த்தேன், கடை வாங்கினேன், செலவு பண்ணேன், சம்பாரித்த காசு மிச்சம் இல்லாமல் போச்சு, மீதி கொஞ்சம் கடன் தான் இருக்குது, எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியல. இப்படி தான் 2023 ஓடிச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு குரு பகவான் ஒரு அற்புதமான இடத்துல தான் இருக்கார். குறைலாம் சொல்லிட முடியாது, ரொம்ப நல்ல இடத்துல தான் குரு பகவான் இருக்கார். 7வது வீட்டில் இருக்கார். ஆனால் பிரயோஜனம் இல்லையே. குரு பகவான் 7ல் இருந்தாலும் கூட அர்த்தாசிரமத்தில் சனி மாட்டிக்கிட்டார். அதனால் சனி பகவானை தாண்டி குரு பகவானால் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஆனால் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்குள்ளேயே இருந்ததால் பெரிய அளவில் ஒரு கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது, லட்சக்கணக்கில் கடை வாங்கி செலவு பண்ண வேண்டியது, அப்படி எந்த ரூட்டுக்கும் கொடுக்கல. ஏதோ வந்த காசை சம்பாரித்து ஆஸ்பத்திரிக்கு போனோம், 10 ரூபா மிச்சம் இல்லை, கொஞ்சம் கடன் இருக்குது, அதை அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. சரி, அதுதான் அப்படி இருந்துச்சு. இப்போ சனி பகவான் விலகினதோடு இந்த மாதம் தொடங்குது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, மாதம் தொடங்கும் போது உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கார். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அன்றைக்கி தான் அவர் தனுசு ராசிக்கு போகிறார். 19 நாளைக்கு விருச்சிக ராசி தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்குள்ளே இருக்கார். அதன் பிறகு தைரிய வீரிய ஸ்தானத்துக்குள்ளே ராசி அதிபதி சுக்கிர பகவான் போகிறாரு. அப்போ தனஸ்தானத்தில் சுக்கிர பகவானே இருக்கார். அப்படிங்கும்போது கடன் அடைச்சிடலாம், காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை, வெளிலேருந்து வர வேண்டிய பாக்கியெல்லாம் வசூல் பண்ணிடலாம். ரொம்ப நாளாக ஒருத்தன்ட்ட பணம் கொடுத்தேன், வாங்க முடியல, திரும்ப அலையலைன்னு அலைஞ்சு பார்க்குறேன், ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிறான், மற்ற ஃபோன் எடுத்து பேசுகிறான், வேறு ஃபோன்லேருந்து நான் ஃபோன் அடித்தா அலோ சொல்கிறேன், என் குரலை கேட்டோடனே வச்சிட்றான். இப்படி தான் ஓடி இருந்திருக்கோம். இனிமேல் இந்த பழைய பாக்கியெல்லாம் வசூலாகிடும். கடனை ஜனவரி தொடங்கின உடனே நீங்கள் வசூல் வேட்டையை ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அற்புதமாக பழைய பாக்கி வசூலாகிடும். அதை வச்சு நம்ம கொடுக்க வேண்டியவனுக்கு 10 ரூபாயை தூக்கி கடாச்சிட்டு ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறத வாழலாம். அதோட ராசி அதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ 4வது வீட்டிலேருந்து 5வது வீட்டுக்கு மாறி இருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானம், கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்துக்குள்ளே சனி பகவான் வந்திருக்காரு. சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிகாரகன். உங்களோட ராசி பகவான் சுக்கிர பகவானுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம், ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம், சுக்கிர பகவானோட நட்பு கிரகம். அப்படிப்பட்ட சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது உங்களோட 7 தலைமுறை, அதாவது தாத்தம் பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் எல்லாரும் செஞ்ச அந்த நற்பலன்கள், புண்ணியங்கள், பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக சேரப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசித்து பார்த்தா 2 தலைமுறைக்கு முன்னாடி ஏகப்பட்ட சொத்து இருந்திருக்கும், ஆடு இருந்திருக்கும், மாடு இருந்திருக்கும், இது எல்லாமே இருந்திருக்கும். பொதுவாகவே சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் ஆடு மாடெல்லாம் வச்சுருந்து நல்ல பட்டி பண்ணையோடு பெருகி வாழ்ந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் எதுவும் இல்லாதவர்களுக்கு கூட
அது எல்லாம் திரும்ப கிடைக்கும். இப்போ நான் டவுனில் இருக்கேன், ஒரு பெரிய சிட்டியில் இருக்கேன், ஆடு மாடு வளர்க்க முடியுமா சோசியரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வளர்க்குறதுக்கான சூழல் இல்லை அப்படின்னாலும் கூட அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருகி கிடைக்க போகிற ஒரு காலகட்டம். அப்போ குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற இடத்துல சனி இருக்கும்போது குலதெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருந்துச்சு அப்படின்னா வாரி கொடுத்துருவார். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ வேலை கிடைக்கல, எங்கெங்கேயோ போய் வேலை தேடி பார்த்துட்டும் கிடைக்கல, ஊரில் 4 பேர் பார்க்குற இடத்துலலாம் நம்மளை வந்து வெட்டி பையன்னு சொல்லிகிட்டு இருக்கான், தெண்டசோறுன்னு சொல்லிகிட்டு இருக்கான், ஒரு வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றிட்டு இருக்கேங்கிறான், சொந்த பந்தத்தில் ஒருத்தன் கூட மதித்து பேசுறதில்ல, கூட்டாளிங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, எனக்கு பொழுதுபோக்குறதுக்கு கூட ஒரு நேரம் இல்லைன்னு சுற்றிக்கிட்டு இருக்கவங்களாம் குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சி குலதெய்வ ஆலயத்தில் போய் வணங்கிட்டு வேலையை தேடுங்க. வெறும் 8 நாளில் உங்களுக்கு உண்டான வேலை கிடைச்சிடும். எதிர்பார்த்த வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும். அது மாதிரி தொழில் முடக்கம், சொந்தமாக தொழில் பண்ணுறேன், கூலி வேலைக்கு போகிறவங்க கூட 10 ரூபா சம்பாரிச்சு நிம்மதியாக இருக்கான், நான் பேருக்கு தான் முதலாளிட்டு பேர், என்கிட்ட 10 ரூபா பணம் இல்லை, வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நீட்டாக போகிறேன் ஆஃபீஸுக்கு, ஆனால் வெள்ளை சட்டை வெறும் சட்டையாக தான் இருக்குது, உள்ளே காசு இல்லை அப்படின்னு இருந்தவங்கெல்லாம் தொழிலில் 10 ரூபா முன்னுக்கு வரணும், தொழிலை பெருக்கணும், ஒரு கிளை நிறுவனத்தை ஆரம்பிக்கணும், வேலையாட்கள் ஒத்துழைக்கிற வேறு ஆட்களை மாற்றணும், இது மாதிரி சகல விதமான பிரச்சனைகளுக்கும் குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது கை கொடுக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போய் மனசார பூஜை செஞ்சுட்டு குலதெய்வ ஆலயத்தில் போய் குலதெய்வ ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்தாந்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்களோட தொழில் நிறுவனம், ஒரு கடை வச்சுருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தாலும் சரி, அங்கே கொண்டு போய் வச்சுட்டு குலதெய்வ படத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள், தினந்தோறும் விளக்கு போடுங்க. அற்புதமான வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில் உத்தியோகத்தில் கிடைக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணுறது ஜோசியரன்னு கேட்கலாம். இஷ்ட தெய்வம் இருக்கும், எல்லா தெய்வம் இருக்கும், அந்த கோயிலுக்கு போய் தெய்வத்தை வணங்குங்க. தினமும் குலதெய்வ படத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு தொழிலை தொடங்குங்க. சும்மா பட்டைய கிளப்பும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு பூர்வ புண்ணியத்தை அப்படியே வாரி கொண்டாந்து வச்சுருவார். அதோட நீதிகாரகன் சனி பகவான். அப்போ நம்ம கர்ம வினைப்படி நடக்கணும். இப்போ கடந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் செய்த பாவங்களும் நம்மளை கிட்டக்க வந்து நாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் முன்னோர்கள்லாம் வந்து கர்ம வினைகளின்படி வாழ்ந்தவங்க தான், பெரிய பாவம்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, அதை நமக்கு ஏதாவது வருமா, பாதிப்பு இருக்குமா சோசியரன்னு கேட்கலாம். அதுக்கு வந்து நாம புண்ணியங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்போ நம்மக்கிட்ட 10 ரூபா கிடைக்குது அப்படிங்கிறப்ப இன்னும் 4 பேத்துக்கு வாரி கொடுத்துடணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட கிடைக்கிற 10 ரூபா எவனுக்கும் துரோகம் செய்யாமல் வரக்கூடியதாக இருக்கணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள்லாம் மாட்டிக்குவாங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தான்னா அந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் ரெட்டை வேலைலாம் பார்க்கக்கூடாது. அரசுக்கு புறம்பா, சட்டத்துக்கு விரோதமாக, இன்னொருத்தனுக்கு துரோகம் பண்ணி, வஞ்சம் பண்ணி, இந்த மாதிரிலாம் சம்பாதிக்கணும்னு நினச்சோம்னா அடி நமக்கு வலுவாக திருப்பி விழுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் கொஞ்சம் துளாராசிக்காரர்கள் அரசு உத்தியோகத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி கை நீட்டுறவங்களாக இருந்தால் கொஞ்சம் கையை சுருக்கிங்க. நேர்மையாக வர்ற பணம் மட்டும்தான் உதவும். அதுமாதிரி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது இந்த லாட்ரி வாங்குறேன், சூதாடுறேன், இந்த வேலைலாம் வச்சு கூடாது. உழைச்சா மட்டும்தான் காசு. உடம்புல எந்த அளவுக்கு வேர்வை வருது, எந்த அளவுக்கு நியாயமாக உழைக்கிறீங்க, எந்த அளவுக்கு 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னு மனசார நினைக்கிறீங்க, இதை பொறுத்து தான் சனி பகவான் உங்களுக்கு வாரி கொடுப்பாரு. அதை மனசில் வச்சிங்க. அதோட ராசிக்கு 3வது வீட்டில் தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லப்படுற தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடியும். கொஞ்சம் அதிகபட்ச தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலான்டா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா தைரியத்தை தப்பான வழியில் விட்டுறக்கூடாது, சரியான வழியில் பயன்படுத்திக்கணும். நம்ம தான் தைரியசாலியாச்ச, நேரம் நல்லா இருக்கேன்னு ஒருத்தனை கை நீட்டுறது, போகிறது வர்றது அதெல்லாம் வச்சு கூடாது. எந்த ஒரு ஜீவராசிக்கும் நம்ம துரோகம் செய்யாமல் வாழ்ந்தோம் அப்படின்னாலே இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது உங்களை உச்சாணி கும்பலை உட்கார வச்சு அழகு பார்த்துடுவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதோட தினமும் குளிச்சு மொழிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு அப்படிங்கிற செய்யுங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியங்கள் எல்லாத்தையும் சரியாக செய்யுங்க. அமாவாசை விரதத்தெல்லாம் முறையாக செய்யுங்க. சனிக்கிழமையில் மாமிச உணவுகளை தவிருங்க. சனி பகவானை மனசில் நினச்சி குலதெய்வத்தை வணங்குங்க. ஏழைபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த 2024 ஜனவரி மாதம் அப்படிங்கிறது உங்களை டாப்பில் கொண்டு போய் உட்கார வைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. துளாராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள்.